கேரளாவில் ஒரு பெண்ணு தனக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸால் தீபக் அப்படின்ற ஒரு இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இந்த பொண்ணு போட்ட ரீல்ஸு ஃபேக்கான அலோகேஷன் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா இந்த பெண்ணுக்கு என்ன எல்லாம் தண்டனை கிடைக்கும், எவ்வளோ அவங்க பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பெண்ணு மேலே தப்பா இல்லை அவர் மேலே தப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிஞ்சிதா அப்படின்ற பொண்ணு அவங்க கேஆர்சிடி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் தீபக் அப்படின்றவர் இருந்திருக்காரு. அவர் மேலே ஒரு பொய்யான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இவங்க பரப்பியிருக்காங்க. அதனால் அவர் மனசு உடஞ்சி தீபக் அப்படின்றவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவங்க சொல்கிற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை இவங்களே வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஓவராக அது வைரல் ஆகி 2 மில்லியன்ஸ் மேலே வியூஸ் போயிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்ணு யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எந்த ஒரு இஷ்யூவும் பண்ணாமல் இவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னாக்கா இவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலேருந்து நவரணும். ஆனால் இவங்க சிரிச்சுக்கிட்டு அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒபே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணலன்றது நல்லா தெளிவாகவே தெரியுது. இவங்க அந்த ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு நகராமல் அந்த இடத்துலையே செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவங்களோட கையில் வந்து மொபைலை வச்சுக்கிட்டு இதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இதை ரீல்ஸில் கேவலம் ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு லைக்குக்காகவும் அவங்க இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் இப்போது ஒரு உயிரே பறி போயிருக்கு. இதில் தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இது ஃபேக்கான ஒரு அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு தீபக்கை பற்றி தெரியும், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே இல்லை, இது வந்து யதார்த்தமாக எடுக்கப்பட்ட வீடியோவை வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டு இவங்க ரீல்ஸுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தரப்பில் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற மக்கள் எல்லாமே தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் தீபக்கு இந்த சண்டே அவர் தூக்கு மாட்டி இறந்துருக்காரு. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண சிஞ்சிதா அவங்களோட வீடியோவை டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டையும் ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு போலீஸ் அன்ஆக்சுவல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த பொண்ணு சொன்னது ஹராஸ்மெண்ட் இல்லை, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமானால் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? சோஷியல் மீடியாவில் லைக்குக்காகவும் வியூஸ்க்காகவும் இதை இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் காத்துட்ருக்கு. 3 செக்ஷனில் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். முதல்ல ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணதுக்கு இவங்களுக்கு BNS 248 செக்ஷன் அடிப்படையில் 5 இயர்ஸ் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 2வது விஷயம், தீபக்கோட ரெப்புடேஷனை இவங்க டேமேஜ் பண்ணதுக்காகவும் சோஷியல் மீடியாவில் அவர் மேலே அவதூறு பரப்புனதற்காக 2 இயர்ஸ் ஜெயிலும் அவங்களுக்கு ஃபைனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வதாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே ஃபால்ஸ் அக்யூஷன் வச்சு டிப்ரெஷனில் தள்ளி அவரை சூசைட் பண்ண வச்சதுக்காக செக்ஷன் 108 கீழே முக்கியமாக சூசைட் பண்ண தூண்டினதுக்காக 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, அது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும், அதாவது பெனால்ட்டியும் கிடைக்கும். ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியுது, தீபக் அவர் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு இடத்துல இருக்கார். இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு வீடியோ எடுக்குது. அந்த வீடியோவில் அவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கையில் இருக்க மொபைலை இந்த கையில் மாற்றிட்டு அவர் மேலே உரசுற மாதிரியே போய் நின்றுட்டு, உரசுற மாதிரி இல்லை உரசிக்கிட்டே நின்றுட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து கேவலம் ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு லைக்குக்காகவும் இவங்க போஸ்ட் பண்ணி இந்த பொண்ணோட செயலால் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க வாண்டடாக போய் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது. கூட்டமான இடத்துல இந்த மாதிரி க்ளோஸாக நின்னா தெரியாமல் கையோ காலோ படத்தான் செய்யும். ஆனால் இவங்களே வாண்டடாக போய் நெருக்கமாக நின்று வீடியோ எடுத்து இதை ரீல்ஸ் போடுறது ரொம்பவுமே பெரிய தப்புங்க. இப்போ கேரளா மொத்தமும் கொந்தளிச்சு கிடக்குது. இப்போ கேரளாவில் இருக்க ஒவ்வொரு மக்களும் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. எதுக்குன்னாக்கா இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இந்த பொண்ணு எப்படிப்பட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? ரீல்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் லைக்குக்காகவும் இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் நடந்துக்காதீங்க.